following institution in the chronological order of their establishment. First, ICSSR அப்படின்றது. So இத பத்தி நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருப்போம், which is Indian Council of Social Science and Research. chronological order அப்படின்னு சொல்லும் போது இதுவும் இந்த ஒரு கவுன்சிலும் எப்போ உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா மட்டுமே உங்களால இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். That's why I ask you to revise again and again. Okay, so we will see எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது போக இது என்ன அப்படின்னு சொல்லி கடகடன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா CSIR. சோ அதுதான் ஃபர்ஸ்ட்ல வருது. 1942லயே நிறுவப்பட்டதுதான் CSIR அப்படின்றது. So CSIR அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் லைக் a national research and development organization. So which covers a wide range of scientific and technological related discipline it used to regulate. So அதுதான் CSIR அப்படின்றது. எப்பவே நிறுவப்பட்டுச்சு 1942லயே நிறுவப்பட்டுச்சு. சாரி. Next வந்து IIAS அப்படின்றது. It is also a research institute which promote interdisciplinary and collaborative studies in humanity, social science அப்படின்னு சொல்லலாம். So இந்த IIAS வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1965. So இது வந்து செகண்ட் பிளேஸ்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ICSSR அப்படின்றது. So it is also a national body. மெயினா இதை பத்தி படிச்சிருக்கோம். சோசியல் சயின்ஸ் ரிலேட்டடான ஃபீல்ட்ல டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், அதோட ரிசர்ச் அதிகரிக்கணும், அதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க, அதுக்கான ஃபெலோஷிப் கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த சோசியல் சயின்ஸ் ஃபீல்டு வந்து வளரணுன்றதுக்காண்டி சோசியல் சயின்ஸ் ரிசர்ச்சரை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வாட் திஸ் ICSSR இஸ். அது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு 1969. நெக்ஸ்ட் ICHR அப்படின்றது. ஸோ இட் ப்ரொமோட்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த ரிசர்ச் இன் ஹிஸ்டரி மெயினா. ஓகேங்களா? So what is this? It usually promotes and coordinates research in history, and it also provides financial assistance for the researchers who is related to history field. ஓகேங்களா? சோ அது வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது? நம்ம ICHR எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது? 1972. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ICPR அப்படின்றது, இந்தியன் கவுன்சில் ஆஃப் பிலாசபிக்கல் ரிசர்ச் அப்படின்றது. So it is also like an apex body. மெயினா that sponsor and encourage research in philosophy related fieldல உள்ள ரிசர்ச்சை வந்து என்கரேஜ் பண்றதுக்கு this is also one of the council. ஓகே, மெயினா அந்த ICPR அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஒர்க் ஷாப், செமினார், லெக்சர் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. மெயினா எதுக்குன்னா பிலாசபிக்கல் இஷ்யூஸ் ரிலேட்டடா. ஓகே, ஒர்க் ஷாப், நிறைய செமினார், லெக்சர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுச்சுன்னா 1977. ஓகே, now you can able to segregate. சோ ஃபர்ஸ்ட் தோணுனது வந்து நம்ம CSIR, நெக்ஸ்ட் வந்து IIAS, நெக்ஸ்ட் வந்து ICSSR, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ICHR, and then finally ICPR. So year நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, so that you can able to arrange it in the chronological order. Okay, the next question. What were the important observation of Education Commission pre-independence 1882 to 83? அதாவது எஜுகேஷன், இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்றது நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் 1882 83ல இருந்தது எது? சோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட ஹண்டர் கமிஷன் இஸ் யூசுவலி நோன் அஸ் த இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். சோ அதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்சர்வேஷன் நம்மளோட ஹண்டர் கமிஷன்லன்னு கேட்டிருக்காங்க. So we will go through the options. Firstly, there is a need to replace the dispatch of 1854 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஞாபகம் வைக்கணும், மெயினா இந்த ஹண்டர் கமிஷன் வந்து it doesn't need to replace the dispatch. Woods dispatch வந்து இந்த ஹண்டர் கமிஷன் அமைக்கப்பட்டதே வந்து இந்த Woods dispatchல உள்ள அந்த ரெக்கமெண்டேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்றதுக்கு தான். இட்ஸ் நாட் ஃபார் ரீப்ளேஸ். ஓகே, to rather than they say to modify and improve it. Okay, so the first option is not true. It's not suits to the important observation of Education Commission. Next, it is necessary to refashion the general working of Indian universities. Obviously, Indian universities ஓட reforms பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே, ரெஃபார்ம்ஸ் பத்தி கண்டிப்பா பேசியிருப்பாங்க. பட் எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியன் யூனிவர்சிட்டியோட அந்த ஜெனரல் ஒர்க்கிங்கை வந்து ரீஃபேஷன் பண்றதை பத்தி எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. மெயினா வந்து ஒரு இந்தியன் யூனிவர்சிட்டி இருக்குன்னா அது அட்டானமியா இருக்கணும். இட் ஹாவ் டு மெயின்டைன் த அட்டானமி அண்ட் தேர் அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் அவங்க வந்து ஒரு டிகிரி கான்ஃபர் பண்ற அளவுக்கு they have to grow அப்படின்னு நம்ம தான் பேசியிருப்பாங்களே தவிர it doesn't says that it is necessary to refashion the general working of an Indian university. So we can reject this option also, A and B.
So next வந்து பாத்தீங்கன்னா there is also a need for local government to extend the facilities of general education. So மெயின் அதை பத்தி பேசும்போது லோக்கல் கவர்மெண்ட்னோட முக்கியமா நம்ம வந்து இந்த பிரைமரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஹண்டர் கமிஷன்ல ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் எடுக்கும் போது, இந்த பிரைமரி எஜுகேஷனோட வந்து கண்ட்ரோலை வந்து டிரான்ஸ்பர் பண்றதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ பிரைமரி எஜுகேஷன் பிரைமரி ஸ்கூல்ஸோட கண்ட்ரோல் எல்லாமே இந்த முனிசிபல் போர்ட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் ஆல்சோ சூட்ஸ் டு த அப்சர்வேஷன், இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் ஆஃப் த ஹண்டர் கமிஷன். நெக்ஸ்ட் இத பத்தியும் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஒரு காலேஜுக்கும் ஃபண்ட் பண்றது முக்கியம், டிபெண்டிங் அப்பான் தேர் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லோகாலிட்டி ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்றத பத்தியும் நம்ம ஹண்டர் கமிஷன்ல பேசப்பட்டிருக்கு. ஸோ டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். Next, special grants should be made available to improve the infrastructure of colleges. Obviously true. Okay, so மெயினா வந்து இது போக என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி தரணும் ஃபீமேல் எஜுகேஷனுக்கு, வொகேஷனல் எஜுகேஷனுக்கு, டீச்சர் எஜுகேஷனுக்கு சொல்லியிருப்பாங்க. அது போக ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். மெயினா எதுக்கு, நம்மளோட காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து நம்ம இந்த மாதிரியான ஸ்பெஷல் கிராண்ட்ஸை வந்து அவைலபிள் ஆக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நவ் யூ கேன் ஏபிள் டு சூஸ் த ஆன்சர். ஸோ தீஸ் த்ரீ வேர் த ரெக்கமெண்டேஷன். There's a need for the local governments to extend the facilities of general education, especially primary education, in vernacular languages. So this was correct. Okay, option C is correct, option D is correct, option E is correct. Okay. So the correct answer is C, D and E only. Yeah. Next question. In Swayamprabha, channel number 8, physical science, mathematics, physics and chemistry or related subjects is named as. அதுக்கு ஸ்வயம்பிரபால இப்ப 40 சேனல் இருக்கு. அந்த 40 சேனல் இப்ப கரண்டா ஸ்வயம்பிரபால there is more than 30+ சேனல். ஸோ கரெக்டா இப்ப 40 இருக்கு ஸ்வயம்பிரபால. ஸோ அப்படின்னும் போது எல்லா பேரையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் இங்கதான் கொஞ்சம் ட்ரிக்கியா, உங்க சேனல் நம்பர் 8ல ஸ்வயம்பிரபால சேனல் நம்பர் 8ல உள்ள பிசிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட் இஸ் நேம்ட் அஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதுதான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சே நம்மளுக்கு. ஐ மீன் ரைட், பிகாஸ் அதுல 40 சேனல் இருக்குன்னா 40 சேனலோட நேம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் ஜஸ்ட் அது கோ த்ரூ பண்ணிருங்க. பிகாஸ் நான் கொடுத்துருக்கேன் பிபிடில. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நல்லா அதை வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, ஸ்வயம்பிரபா அப்படின்றது தெரியும், எஜுகேஷன் டிடிஎச் சேனல். அது மூலமா இந்த ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம், இன்டர்நெட் ஆக்சஸே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் லைக் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்கு ஆக்சஸ், அவங்க வந்து என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் எஜுகேஷன் அப்படின்ற போது, ரூரல் ஏரியால இருந்தாலும் இந்த டிடிஎச் மூலமாவது கல்வி வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதான் நம்ம ஸ்வயம்பிரபா எஜுகேஷன் சேனல். சோ இது பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 40 சேனல்ஸ் இருக்கு இப்போ கரண்டா. அதுல சேனல் நம்பர் 8 வந்து நம்மளோட ஆரியபட் அப்படின்றது. நவ் யூ கேன் ஏபிள் டு சூஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி, ஆரியபட். ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிருங்க. பிகாஸ் ஒரு 4 செக்மெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ சேனல் 17 to 20 ஐஐடி பாம்பே அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் இட் would be challenging, பட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி செக்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா it would be easy for you. Okay, yeah. 14th question. Match list 1 with list 2 அப்படின்னும் போது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது ஒரு கமிஷன், ஒரு குழு அமைக்கப்படும் போது கண்டிப்பா அது ஒரு அத்தாரிட்டியோ இல்ல வைஸ்ராயோ வந்துதான் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு குழுவை அமைச்சிருப்பாங்க. அதுக்கு தலைவர் இவரு, சேர்மன் அப்படின்னும் போது அதுக்கு தலைவர் இவரு அப்படின்றதையும் நிர்ணயிச்சிருப்பாரு. சோ இன் தட் கேஸ் இங்க என்ன கொடுப்பாங்கன்னா, அத்தாரிட்டி, வைஸ்ராய், ஒரு கமிஷன் அதோட அத்தாரிட்டி இங்க கொடுத்திருக்காங்க. அது ரெண்டு வந்து they asked to match it. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் வைஸ்ராய யார கொடுத்திருக்காங்க, நம்மளோட லார்ட் ரிப்பன் கொடுத்திருக்காங்க. சோ லார்ட் ரிப்பன் சொல்லவே வேணாம், சார் வில்லியம் ஹண்டர். am I right? சோ வூட்ஸ் டெஸ்பேட்ச் வந்து இட்ஸ் நாட் லைக் அக்செப்டபிள். சோ நிறைய ரெக்கமெண்டேஷன் நம்மளால ஏத்துக்க முடியல, அதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி லார்ட் ரிப்பன் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, சார் வில்லியம் ஹண்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. சோ ரிப்பன் இட் மேட்சஸ் டு ஹண்டர். நெக்ஸ்ட் லார்ட் கர்சன் யார் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட ரேலியை வந்து அப்பாயிண்ட் பண்ணாரு. ரேலி குழு அப்படின்னுவாங்க, ரேலி குழு அப்படின்னு. சோ ரேலி கமிட்டி அமைக்கிறதுக்கு நம்ம லார்ட் கர்சன் வந்து ஹீஸ் அட் த டைம் ஹீஸ் த வைஸ்ராய். ஓகே, நெக்ஸ்ட் வில்லியம் பென்டிக். வில்லியம் பென்டிக் தான் நம்மளோட மெக்காலே மினிட், தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. சோ மெக்காலே மினிட் பத்தி பார்த்திருப்போம். நீங்க எல்லாம் மறக்க முடியாத ஒன் ஆஃப் த கமிட்டியா இருக்கலாம். பிகாஸ் அதை நான் ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு ஐ யூஸ் டு சே. சோ அந்த மெக்காலே கமிட்டி மினிட் வந்து அந்த அமைக்கிறதுக்கு
அதை வந்து உத்தரவிட்டது யாரு அந்த கமிட்டி அமைக்கிறதுக்கு அப்படின்னா நம்மளோட வில்லியம் பென்டிக் தான். நெக்ஸ்ட் வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் வேணாம், இட் கோஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பிகாஸ் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட கல்வியோட சீரமைப்பு இல்லைன்னா நம்மளோட யூனிவர்சிட்டி ஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இல்ல, அதை வந்து சீரமைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல ஒரு குழுவை அமைக்கிறாங்க. சோ அதுதான் நம்மளோட ராதாகிருஷ்ணன் கமிட்டியும் கூட. ஓகே, சோ த ஆன்சர் இஸ் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். நவ த ஆன்சர் இஸ் A3, B4, C2 and D1. Okay, option 3. Okay, the next question. The aim of the National Education Policy 2020 is to increase the gross enrollment ratio in higher education by 2035. இது வந்து ஃப்ரீக்வெண்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி கேட்டாங்க. ஓகே, சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும் கரெக்டா. சோ நான் உங்களுக்கு NEP பத்தி நடத்தும் போது உங்களுக்கு ஒரு பிபிடியை போட்டு கொடுத்திருந்தேன். இதுதான் அந்த பிபிடி. சோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மெயினா தேசிய கல்விக் கொள்கையை வந்து நிறுவுறாங்கன்னா கண்டிப்பா இந்த என்ரோல்மெண்ட் அப்படின்றது கம்மியா இருக்கு. ஹையர் எஜுகேஷன்லயா இருக்கட்டும், ஸ்கூல் எஜுகேஷன்லயா இருக்கட்டும், இஃப் there is a lack of enrollment among the students in the sense they used to release this நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட்டை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுதான் நிறைய ஃபிளெக்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்துப்போம் மல்டிபிள் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி அப்படின்னு. இந்த மாதிரியான ஃபிளெக்சிபிலிட்டிஸ் எல்லாம் மெயினா எதுக்கு கொடுக்குறாங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட்டை மெயினா வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான நோக்கத்துலதான். ஓகேங்களா, சோ அதை மெயினா என்ன சொல்றாங்க, 50% 2035 நம்ம இந்த நிலைமையில இருக்கு எவ்வளவு இருக்கும், 26.3% இருந்திருக்கும் 2018ல. சோ கணக்கு எடுத்தப்போ சோ இப்போ வந்து 2035ல நம்ம 50வது கண்டிப்பா நம்ம வளர்ந்துருக்கணும் அப்படின்றது நம்மளோட முக்கியமான நோக்கமா இருக்கு. ஓகே, கைண்ட்லி கீப் இன் மைண்ட் த ஆன்சர் இஸ் C, 50%. The next question, which of the following universities have their location in Bihar அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பீகார்ல உள்ள யூனிவர்சிட்டி எது? ஃபர்ஸ்ட் வலபின்னு பார்த்தோம்னா அது குஜராத்ல இருக்கு. பிகாஸ் நான் கிளாஸ் பிபிடி போடும் போதே போட்டிருப்பேன் குஜராத் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. எதுக்காண்டினா இந்த மாதிரி லொகேஷன் கேட்பாங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான். ஓகேங்களா, குஜராத்ல உள்ள ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி தான் நம்மளோட வலபி யூனிவர்சிட்டி. செகண்ட் வந்து விக்ரம்ஷீலா. விக்ரம்ஷீலான்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, அதுவும் வந்து நம்ம பீகார்ல தான் இருக்கு. ஐ மீன் ரைட். சோ Vikramshila, it comes under the university which have located in Bihar. Next வந்து Srindanya Kathak. So இத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. It is also one of the ancient university. இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா it is one of the ancient university in western part of India. Okay, மெயினா இது லொகேட் ஆன இடம் பாத்தீங்கன்னா ஒடிஷால லொகேட் ஆயிருக்கு. மெயினா வந்து இந்த ஸ்ரீதானியா கதக் அப்படின்றது வந்து ஒடிஷால லொகேட் ஆயிருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில மெயினா there will be seat for only Buddhist and Brahmanical learning alone. ஓகே, அதை தவிர்த்து வேற யாருக்கும் சீட்ஸ் கிடையாது. So that's what the ஸ்ரீதானியா கதக். சோ அது வந்து ஒடிசால இருக்கு. So we don't want to confuse it with that. நெக்ஸ்ட் வந்து ஒதந்தபுரி. ஒதந்தபுரி டவுட்டே வேணாம். சோ பாலா ரூலர் கோபாலா 1ஆல 8th centuryல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட one of the ancient university தான் நம்மளோட ஒதந்தபுரி யூனிவர்சிட்டி. Am I right? So in that case option B and D alone. நீங்க படிச்சதே ஞாபகப்படுத்தினா போதும், வேற எதுவும் புதுசா கேட்டிருக்காங்க கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ண வேணாம். இங்க நீங்க அந்த செக்மெண்ட்லயே தெரிஞ்சிடும். இப்ப விக்ரம்ஷிலா ஒதந்தபுரி உங்களுக்கு பீகார்னு ஞாபகம் வந்துட்டாலே போதும், நீங்க இந்த ஆப்ஷன் எடுத்துலாம், வேற எதுக்கும் கன்ஃபியூஷனே போக வேணாம். ஓகே, சோ இப்படிதான் நம்ம ஆன்சரை வந்து எலிமினேட் பண்ணணும். ஃபைன். சோ விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டி பத்தி ஜஸ்ட் அ ரிமைண்டர் கோ த்ரூ பண்ணுங்க. So நம்மளோட விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டி வந்து is located in the east of the Bhagalpur in Bihar. Now the Odantapuri is located at Bihar in India. Okay, yeah. The next question, which of the following university were established in the year of 1857? 1857ல நம்மளோட முக்கியமான ஒரு 3 யூனிவர்சிட்டியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்ம பார்த்தோம். சோ அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யாரு, நம்மளோட வூட்ஸ் டெஸ்பாச்ல 1854ல அவர் ரெக்கமெண்ட் பண்ணனால மிகப்பெரிய நகரங்களான பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ், அப்போ அந்த காலகட்டத்துல அந்த 3 தான் பெரிய நகரங்கள். அதனால இந்த ஒரு லண்டன் யூனிவர்சிட்டி மாடல் மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை கொண்டு வரணும் அப்படின்றது இவரோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில 3 இடங்கள்ல மிகப்பெரிய யூனிவர்சிட்டி மாடல், லண்டன் யூனிவர்சிட்டி மாடல் மாதிரி அமைக்கப்பட்டது. அது எங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்மளோட பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் at 1857. ரொம்ப பேசிக்கான ஈஸியான கொஸ்டின். So the correct answer is A, B, C.
only. Fine. Yeah. The next question. The Education Dispatch of 1854 suggested that the medium of instruction in Indian university should be. So, Education Dispatch 1854 நம்ம மறக்கவே வேணாம், நம்மளோட Woods Dispatch தான். Woods Dispatch என்னது? Which is said to be the Magna Carta of English education. So, Magna Carta of English education அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அங்க அவர் வற்புறுத்துறதுமா அகைன் அண்ட் அகைன் மெக்காலே மினிட்ல என்னதான் அவர் சொல்லி இருந்தாலும் அடுத்து வந்து சட்டப்பூர்வமா அதை வலியுறுத்தினது நம்மளோட யாரு? Woods Dispatch தான். சோ அதனால அவர் முக்கியமா நம்மள வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இந்தியன் யூனிவர்சிட்டி வந்து எதை படிக்க சொல்லியிருக்காரு? இங்கிலீஷ தான் நம்மள படிக்க சொல்லியிருக்காங்க. அதுபடி மெயினா மெக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையில நம்ம தெரிஞ்சிடலாம் எந்த மீடியம் he used to say அப்படின்னு சொல்லி. Okay, the answer is D, option D, English. UGC was established on the recommendation of University Education Commissioner, Higher Education Commissioner, Ministry of Education, Planning Commissioner. நம்மளுக்கு டவுட்டே வேணாம். University Education Commission, or else it is said to be Radhakrishnan Commission. Again, I'm saying the Radhakrishnan Commission நீங்க blindfold Radhakrishnan Commission தான் இங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் நிறைய பேருக்கு தெரியாது என்னது யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன், கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் கமிஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கெபி அவங்களோட ரெக்கமெண்டேஷனால நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த கமிட்டி தான் இது. இதுல நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்களை தான் தலைவரா வந்து நியமிச்சிருப்பாங்க. ராதாகிருஷ்ணன் குழு அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கும். வேணும் இந்த யூஜிசி எஸ்டாப்ளிஷ் ஆறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த கமிட்டி வந்து நம்மளோட ராதாகிருஷ்ணன் கமிஷன் தான். ஓகே, அடுத்து வந்து 1949 அதோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ மெயின் அந்த டீச்சர்ஸ் கிராண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. டீச்சர் அவங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ இத்தனை யூனிவர்சிட்டியில இத்தனை குறிப்பிட்ட டீச்சர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன் நம்ம ராதாகிருஷ்ணன் கமிஷன்ல வச்சிருப்பாங்க. யா, அது போக நம்ம ரிசர்ச்சை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான அடிக்குவேட் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும், அதுக்கான ஃபண்ட் அண்ட் இன்சென்டிவ் எல்லாம் கொண்டு வரணும்ன்றத நம்ம ராதாகிருஷ்ணன் கமிஷன்ல சொல்லியிருப்பாங்க. யா, so the answer is University Education Commission. So the next question, which of the following are recommendation of NEP 2020 for improving the quality of higher education in India? NEP 2020ல உள்ள ரெக்கமெண்டேஷன் மெயினா எதுக்கு? நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன கொடுத்திருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த NRF அப்படின்றத பார்த்தோம் நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த NRF அப்படின்ற நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஏன்னா இந்த ரிசர்ச் ஓகேங்களா, இந்த ரிசர்ச் இந்த துறையில தான் நம்ம வந்து இன்னும் ரொம்ப பின்தங்கி இருக்கோம். இந்த ரிசர்ச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம NRF அப்படின்றத கொண்டு வரது நம்மளுக்கு மேண்டட்டரி அப்படின்றத நம்ம NEP 2020ல முக்கியமான ஒரு காரணியா அவங்க வச்சிருந்தாங்க. அது போக அக்ரெடிடேஷன் ஆஃப் ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனா கண்டிப்பா, பிகாஸ் இப்ப NAC அப்படின்றத மாத்து போறாங்க. இங்க நீங்க பாத்திருப்பீங்க. சோ இது HECI அப்படின்றத UGC அது இதுன்னு இருக்கிற எல்லா அமைப்பையும் கழிச்சிட்டு என்ன கொண்டு வரணும்? HECI அப்படின்ற கமிஷன். அதுக்கு கீழே வந்து ஒரு யூனிவர்சிட்டியை ரெகுலேட் பண்றதுக்கு NHERC அப்படின்ற ஒரு அமைப்பும், ஸ்டாண்டர்ட் செட் ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்டாண்டர்ட் செட் பண்றதுக்கு GEC அப்படின்ற ஒரு கவுன்சிலும், ஃபண்டிங்க்கு UGC இருந்துச்சா கிராண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது இங்க HEGCன்னு மாத்த போறாங்க. அக்ரெடிடேஷனுக்கு NAC வர போறாங்க. சோ கண்டிப்பா இங்க அக்ரெடிடேஷன் பத்தியும் பேசியிருக்கு, நம்மளோட NRF பத்தியும் பேசியிருக்கு. அது மட்டும் இல்லாம வொகேஷனல் எஜுகேஷனை மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனுக்குள்ள புகுத்துங்க, இன்டிகிரேட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கலான ஸ்கில் இல்ல, தொழிற்கல்வி இல்ல, தனித்தனியா பாக்குறாங்க. ரெண்டையும் வந்து மிங்கிள் பண்ணி அவங்களோட கல்வி முறை இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது போக நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சோ மெயினா நம்மளோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே அதை லைக் இப்படிதான் நம்ம சிலபஸ் இருக்கும் அப்படின்றத பிக்ஸ் பண்றதுக்காண்டி இந்த நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. யா, சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல் த ஒன், A வரும், B வரும், C வரும் அண்ட் ஆல்சோ D. The answer is D. Okay. Okay, here comes the next question. Which of the following commission suggested the establishment of national universities in India? மெயினா இந்த நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு
எந்த கமிஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுச்சு அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொத்தாரி கமிஷனா. கொத்தாரி கமிஷன்ல நம்ம படிச்ச கீ ரெக்கமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ன்ற மாதிரி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் வைக்கப்படல. நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்படின்னும் போது அவரும் நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சஜஷனும் கொடுக்கல. நெக்ஸ்ட் அப்போ நேஷனல் நாலேஜ் கமிஷன், பிளானிங் கமிஷன் இருக்கு. So knowledge commission is the one which suggested the establishment of national universities in India. நம்ம national knowledge commission na enna, it was like a advisory body for the prime minister of India. So அப்போ அந்த டயத்துல மன்மோகன் சிங் சார் தான் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய துறைகள்ல எஜுகேஷனா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், இ கவர்னன்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலயுமே லைக் என்னென்ன ஒரு லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கு அது எல்லாமே தெரியப்படுத்தணும். வென் ஒரு கேப் இருக்கு, ஒரு நாலேஜ் கேப் இருக்கு, அதை வந்து ரீபில்ட் பண்றதுக்காண்டி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நேஷனல் நாலேஜ் கமிஷன் அப்படின்றதே நிறுவப்பட்டுச்சு. சோ இந்த நேஷனல் நாலேஜ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த துறையில இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத ரிப்போர்ட்டை ஆக்சஸ் பண்ணி they used to submit it towards the Prime Minister of India. Okay, so that's what the concept here. So இது 2006ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இதுல வந்து கீ ரெக்கமெண்டேஷனா அது சொன்ன ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட 50 நேஷனல் யூனிவர்சிட்டிஸ். ஓகே, சோ 50 நேஷனல் யூனிவர்சிட்டிஸை வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றத இது ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம கிரியேஷன் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 1500 யூனிவர்சிட்டிஸ் பை த இயர் ஆஃப் 2015. இதுவும் ஒரு தடவை நம்மளுக்கு கேள்விகள்ல கேட்கப்பட்டதை நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். சோ எத்தனை யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க எந்த இயர்க்குள்ள அப்படின்றத. சோ கிட்டத்தட்ட 1500 யூனிவர்சிட்டி 2015க்குள்ள நம்ம வந்து கிரியேட் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ அப்ப இங்க நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் சஜஸ்ட் பண்ணது யாரு? நம்மளோட நாலேஜ் கமிஷன், நேஷனல் நாலேஜ் கமிஷன். So the answer is knowledge commission. Yeah. Next question. Given below are two statements. Statement 1 வந்து choice based credit system has been adopted only in the central universities of India. Choice based credit system assigns credit based on the learning outcomes of the course. மெயினா UGC பொறுத்த வரைக்கும் இந்த CBCS அப்படின்றது இப்ப பொறுத்த வரைக்கும் not only for the central university, இப்ப இருக்கிற நார்ம்ஸ் படி லைக் NEP-ல வந்து கொடுத்திருக்காங்க சிபிசிஎஸ் அப்படின்னும் போது யாரால அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் அவங்களும் எடுத்துக்கலாம், நாட் ஓன்லி இன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். ஓகே, சோ அடுத்து வந்து இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் வந்து எல்லாத்துலயும் இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படல. அடுத்து வந்து எல்லாத்துக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சுன்னா அதுக்கான ப்ராப்பர் நார்ம்ஸை நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இப்ப யூஸ்வலா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும்தான் அடாப்ட் பண்றாங்களா அப்படின்னு நீங்க கேட்டிருக்காங்க. நோ, பிகாஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல ஆட் பண்ணிக்கலாம், டீம் யூனிவர்சிட்டிஸ்லயும் அக்ராஸ் இந்தியா யூ கேன் ஏபிள் டு ஆப்ட் சொல்லியிருக்காங்க. So this statement 1 is wrong. Statement 2ல அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் அசைன் கிரெடிட்ஸ் பேஸ்ட் ஆன் த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் த கோர்ஸ். ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். ஆப்வியஸ்லி எஸ், இந்த சிபிசிஎஸ் அப்படின்றத கொண்டு வரதோட நோக்கமே என்னன்னா ஒருத்தவங்களோட லேர்னிங் அவுட்கம் அந்த கோர்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கானதான் ஒரு முதன்மை காரணம் அப்படின்னு சொல்லலாம். சோ இட் அசைன்ஸ் த கிரெடிட்ஸ் பேஸ்ட் ஆன் த லேர்னிங் அவுட்கம் ஆஃப் அ கோர்ஸ். யா, ட்ரூ. So the statement 1 is false, but the statement 2 is true. Okay? Yeah. Next question. The NSQF பத்தி நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம். Another question, 23rd question. National Skill Qualification Framework is a competency based framework related to அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா NSQF அப்படின்றது என்னது? மெயினா நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்காண்டி ஸ்கில்லோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் பிக்ஸ் பண்ணி எத்தனை லெவல்ஸ் இருக்கணும் பிக்ஸ் பண்ணி நம்ம யூஜிசி பொறுத்த வரைக்கும் நம்ம NSQF பத்தி நம்ம படிச்சது ஒரு 10 லெவல். இதுல இருந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு 10 லெவல் இருக்கும். இதோட இன்டர்நேஷனல் ஈக்குவலண்ட படிச்சு வச்சுக்கோங்க. இதோட மினிமம் எலிஜிபிலிட்டியும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. நேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் இட் யூசுவலி டிஸ்கிரைப் த லெவல் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் abilities to perform a particular job or occupation in India. It's a general. But usually என்னன்னா இங்க ஆன்சர்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா NSQF பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா சீரீஸ் ஆஃப் லெவல்லயும் ஒரு நாலேஜ வந்து ப்ராப்பரா ஒரு கேண்டிடேட்டுக்கு புகுத்தணும், ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஸ்கில்ஸ ப்ராப்பரா புகுத்தணும், ஆப்டிடியூட் வைஸ் அவங்களை வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இந்த 3 செக்மெண்ட் தான் NSQF பொறுத்த வரைக்கும், நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆப்டிடியூட். This is what NSQF usually means. Okay, so the correct answer is knowledge, skill and aptitude. The next question, MOOC
அப்படி கேட்டிருக்காங்க. So which is massive open online courses, which is one of the initiative which is under NMEICT program. Fourth quadrant is related to இதுல quadrant wise பார்த்தோம்னா ஸ்வயம் quadrant பார்த்திருக்கோம். ஓகே, டிஸ்கஷன் ஃபோரம் இருக்கும். ஸோ அதையும் அகைன் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஸ்வயமும். இங்க அவங்க கேட்டது வந்து மூக்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 4 குவாட்ரண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் ரிலேட்டட் டு இ டியூட்டோரியல். செகண்ட் குவாட்ரண்ட் இஸ் ரிலேட்டட் டு இ கண்டென்ட், வெப் ரிசோர்சஸ். குவாட்ரண்ட் 3 அப்படின்றது. குவாட்ரண்ட் 4 அப்படின்றது செல்ஃப் அசஸ்மெண்ட். மூக் அப்படின்றது என்னது, நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு கோர்ஸ் பண்ணனாலும் சரி. ஓகேங்களா? சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மூக் மூலமா பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு தான் கோர்சரா, EDX இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். மெயினா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்ள மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ்ல ஒண்ணுதான் நம்மளோட ஸ்வயம். ஓகே, சோ அதை பொறுத்த வரைக்கும் மூக் அப்படின்னாலே ஒரு 4 குவாட்ரண்ட் தான். சோ இதுல உள்ள இ டியூட்டோரியல், இ கண்டென்ட், வெப் ரிசோர்சஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட்ன்றதுதான் இவங்களோட 4 குவாட்ரண்ட். இ டியூட்டோரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டியூட்டோரியல் வைஸ். அதுல வந்து வீடியோ அண்ட் ஆடியோ கண்டென்ட் கொடுத்துருவாங்க, அனிமேஷன் கொடுத்துருவாங்க, வர்ச்சுவல் லேப்ஸ் கொடுத்துருவாங்க. குவாட்ரண்ட் 2ல இ கண்டென்ட். இ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் என்னது, இ புக்ஸ்ல உங்களுக்கு அந்த இ கண்டென்ட் அவைலபிளா இருக்கும். PDF இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. குவாட்ரண்ட் 3ல வெப் ரிசோர்சஸ், மெயின் நிறைய லிங்க்ஸ், அந்த ரிசோர்சஸ், ஸ்டடிங் ரிசோர்சஸ் ரிலேட்டடா லிங்க்ஸ் கொடுத்துருவாங்க, ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட் கொடுத்துருவாங்க, கேஸ் ஸ்டடி கொடுத்துருவாங்க, ரிசர்ச் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் குவாட்ரண்ட் 3. குவாட்ரண்ட் 4ல செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்றதுதான், which contains problems and solutions. சோ கண்டிப்பா நம்ம ஒரு மார்க்ஸ் எடுத்தாதான், FAQs எடுத்தாதான் we can self assess ourselves, நம்ம எந்த லெவல்ல இருக்கோம். சோ in that case quadrant 4 is related to that. Okay, so the quadrant 4 பத்தி இங்க கேட்டிருக்காங்க. So fourth quadrant is self assessment, right? So உங்களுக்கு upcoming examல quadrant 3 பத்தி கேட்கலாம், quadrant 2 பத்தி கேட்கலாம், quadrant 1 பத்தி கேட்கலாம். So be aware of it. Okay, yeah. The last question, the first education commission of India also adhered to அப்படின்னு கேட்டிருக்காங்க. So 1 language formula, 2 language formula, 3 language formula, 4 language formula. இந்த 3 language formula பத்தி தான் நம்மளுக்கு அடிக்கடி நம்மளோட இந்தியன் கமிஷன் வந்து பேசினதே. NEP-ல பேசியிருப்பாங்க, கொத்தாரி கமிஷன்ல பேசியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கமிஷன்ல பேசியிருப்பாங்க. ஓகே, சோ அப்படின்னும் போது நம்ம வந்து 3 லாங்குவேஜ் மும்மொழி கொள்கை அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா நிறைய கமிஷன் சொன்னாங்க. அதுபடி இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, the first education commission of India also adhered to. நம்ம ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷன்னா யாரு, நம்மளோட ராதாகிருஷ்ணன் கமிஷன். சோ நம்ம ராதாகிருஷ்ணன் கமிஷன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு மும்மொழி கொள்கையை வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. 1 கிளாசிக்கல் லாங்குவேஜ், 1 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கணும், 1 மாடர்ன் லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எந்த கமிட்டி வந்து இட் லெட் டு த ஃபார்முலேஷன் ஆஃப் 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, பட் நீங்க அதுக்கு கொத்தாரி கமிஷனை தான் சூஸ் பண்ணும், ராதாகிருஷ்ணன் கமிஷன் இல்ல. ராதாகிருஷ்ணன் கமிஷன் வச்சனால அது வந்து நிறைவேற்றி NEP-ல கொண்டு வரப்படவில்லை. கொத்தாரி கமிஷன் ரெக்கமெண்டேஷனாலதான் NEP-ல இந்த மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்றத வச்சிருப்பாங்க. ராதாகிருஷ்ணன் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பட் அதுக்கு அடுத்து எடுத்துட்டே வரல. அடுத்து நம்ம கொத்தாரி கமிஷன் தான் என்ன பண்ணாங்கன்னா, the கொத்தாரி கமிஷன் usually led the way to formulate this 3 language formula. So don't forget, முக்கியமா இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி பேசப்பட்டுச்சு வூட்ஸ் டிஸ்பேட்ச்ல 10+2+3 சிஸ்டம் பத்தி பேசப்பட்டிருக்கும். அந்த 10+2+3 சிஸ்டம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொத்தாரி கமிஷன்ல பேசப்பட்டிருக்கும் 10+2+3 சிஸ்டம். பட் இவர் இதுலயும் பேசப்பட்டிருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் கொத்தாரி கமிஷன் தானே வச்சாங்க, இவங்க வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கைண்ட்லி கீப் இன் மைண்ட். சோ நம்மளோட எஜுகேஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை ரெக்கமெண்ட் பண்ணது நம்மளோட ராதாகிருஷ்ணன் கமிஷனும் தான். ஓகே, so in that case 1 classical language, 1 regional language, 1 modern language அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. Okay, so the answer is the 3 language formula. Okay, don't confuse with 10+2+3 system and this 3 language formula because அது ஒரு biggest confusion இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சோ அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், 10+2+3 சிஸ்டம் அப்படின்றது கொத்தாரி கமிஷன் அண்ட் நம்மளோட வூட்ஸ் டிஸ்பேட்ச் சொல்லியிருப்பாங்க, NEP-ல சொல்லியிருப்பாங்க. சோ இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்றது வந்து நம்மளோட எஜுகேஷன் கமிஷன்ல, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷன்ல குறிப்பிட்டப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, கொத்தாரி கமிஷனும் அடுத்து சொல்லியிருப்பாங்க, NEP-லயும் அடுத்து சொல்லுவாங்க. சோ கைண்ட்லி கீப் இன் மைண்ட். ஓகே, சோ யா, that's about this session. So all the best for your preparation. நல்லா பண்ணுங்க எக்ஸாம, பயம் இல்லாம நீங்க படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு கூலா போய் அட்டென்ட் பண்ணுங்க ஆன்சரை. சோ உங்க எல்லாத்துக்கும் my biggest wishes for your exam. All the best.